சமாதானம், எங்க போனா சந்தோஷம். பார்த்தா முதல்ல எல்லாம் நான் என்னோட பாலிப வயசுல கல்வராயன் ஹில்ஸ்ல அதே மாதிரி கிராம இடங்கள் எல்லாம் ஊழியம் பண்ணும்போது எல்லாரும் சந்தோஷம் உடையவர்களாக அன்னைக்கெல்லாம் குடிசுதான். கொஞ்சம் வசதி உள்ளவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தா ஷீட்டை போட்டு வீடை கட்டுற, மீதி எல்லாமே புல் வீடு தான். போலோ பிரிக்ஸ் அது இருக்காது. ஓரளவுக்கு செங்கல் இருக்கு, செங்கல் கட்டி பூசாது. அதுவும் சேர்ல தான் கட்டி வச்சிருக்கு, சிமெண்ட்டுக்கு பதிலா. ஆயிரக்கணக்கிന് வீடுகள். இப்போது எல்லா இடத்திலும் வசதியாய் ரெட்டமாடி கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்த்தா எல்லாமே மெத்த வீடுதான். எந்த வீட்டுக்கு பார்த்தாலும் டியூபிலோ காரோ ஏதாவது எல்லாம் இருக்கு. ஆனா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த காலத்தில் சமாதானம் இருந்தது, செழிப்பு இருந்தது. வயல்ல குடும்பமா வேலையை செஞ்சுட்டு இருக்கும். வயலோரத்தில் போய் நாங்க நின்று சுவிசேஷத்தை சொல்லும். ஒரு ஃபேமிலிக்காக 1/2 மணி நேரம் நாங்க செலவழிக்கிறோம். பக்கம் பக்கமா நின்று நல்லா அழகா இருக்கு. அந்த வீடியோ கூட என் கையில் இப்போதும் இருக்கு. வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மம்மட்டி அப்படியே தோல்ல வச்சுட்டு எங்க வார்த்தைகளை கேட்டு அப்படியே இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாமே சந்தோஷம். பழைய சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து மரத்தினுடைய நிழல் வைக்கும். மரங்களை பார்த்தா பொடி தொங்குற மாதிரி தொட்டிலு தொங்கும். இப்ப காண தொட்டில 2-3 பிள்ளைங்க தூக்கிட்டே இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமான ஒரு சமயம். இப்போது கடன்கள் வாங்கி 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 கூட்டுற கடன், கொடுத்து மீட்ட முடியாத பிரச்சனைகள், பலவித பிரச்சனைகள். வாழ்க்கையில் நம்மள எல்லா வசதியும் வேணும். நான் சொல்லாத பிச்சைக்காரனா இருக்கணும். ஆனா கடன் வாங்கி பெரியவனாக கூடாது. மீட்ட முடிஞ்சா தான் வாங்கலாம். மீட்ட முடியலைன்னா வாங்க கூடாது, அடிமையாகிடும். 2-3 நாளுக்கு முன்னாலே கேரளாவில் 4 பேர் இறந்து போச்சு ஒரு குடும்பத்தில். மீட்ட முடியல. லட்சக்கணக்கிന് வட்டி ஏறி 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 போயிடும். எதுக்குங்க வம்பு? கடவுள் கொடுத்த ஆயுசு அது முடிகிறது வரை வாழணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமானது. குடும்பங்களில் சமாதானம் இல்லாத தேவனை தேடி ஓடிட்டு இருக்கிற ஒரு காலம். என்ன பண்ணியா தேவனை பிரசாதிக்கலாம்? தேவன் நம்ம கூடத்தான் இருக்கு. தேடி கண்டுபிடிக்கணுமா? இல்ல, கடவுளை தெரிந்து அவருடைய சமூகத்தில் நாம் முழங்கால்களை மடக்கி, தேவனே எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் ஜெபம் பண்றேன், என்ன நீ ஆசீர்வதிக்கணும். அந்நாள் கோயிலுக்கு போய், ஆராதனை ஆலயத்தில் போய், ஒரு மகனை அவளுக்கு தேவை. அங்கிருந்து அது பெற்றதுக்கு பிறகுதான் அவள் கடந்து சென்றது. பைபிள் எழுதி இருக்கிறது. அதுக்கு பிறகு அவள் அழவில்லை. நம்ம இப்போது அழுதுட்டு தான் இருக்கு. சஞ்சலமே மனசு சஞ்சலமே. நேத்து கூட கிராமத்தை பாடியதா, இந்த பொல்லா உலகில் வாழும் வரை எல்லாம் சஞ்சலமே. நல்லா இருக்கு உலகம். உலகத்தில் வாழ வேண்டிய நிலைமையில் வாழ்ந்தால் நம்மட வாழ்க்கை நல்லா இருக்கு. எத்தனையோ செய்தி நான் இங்கே வந்து கொடுத்திருக்கு. ஏதோ ஒன்று வாழ்க்கையில சரியா இருக்கு இல்ல. காரணம்
இப்ப கேட்கறது வெளியில போகும்போது இதிலே போகுது காத்த மாதிரி. வார்த்தைகள் கொடுக்கிறது നമ്മൾ അത് பெற்றுக்கொள்ளணும். எனக்காக நான் அது வாங்குறேன். ഞാനും പാസ്റ്ററും പോന സൺഡേ ഒരിടത്തിൽ ആരാധനയ്ക്ക് പോയി അവർ കേട്ട വാർത്തകളെ சொன்னபோது 3-4 பேர் எந்திரிச்சு இன்னைக்குள்ள வார்த்தைகள் எனக்காக என்னோட வாழ்க்கையில் அந்த டைம் டேபிள் இல்லாதனால ஆசீர்வாதங்கள் வந்ததா. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நான் பொருத்தனை பண்றேன். தேவ சமூகத்தில் அடுத்த வாரத்திலிருந்து நான் கண்டிப்பாக தேவனை உண்மையாக ஆராதிக்கும்படியும் கரெக்ட் சமயத்தில் தேவனை ஆராதிக்க நான் கடந்து வருவேன். കുടുംബമായി പ്രശ്നങ്ങൾ പഞ്ച്വാലിറ്റി இல்லை, டைமிங். தேவனை ஆராதிக்கனாய் இங்கே சொல்லியிருக்கு, ஆராதனை ஆரம்பிக்கும் 5 நிமிடம் 10 நிமிடம் முன்னால வந்து നമ്മുടെ குறைகளை பாபங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் நாம் ஒப்புரவாகணும். அப்பத்தான் ஆராதனையோட தேவன் இறங்கி வரும். எங்க ஊர்ல மட்டும் அல்ல, கேரளாவில மட்டும் அல்ல, நாம் கடந்து போற இடங்கள்ல தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆனா இங்கத்தான் இல்ல. ஒரு பாடலை பாடி அது முடிச்ச அதுக்கு பிறகு அந்த பாடலுடைய ஒரு சான்ஸ் எடுத்து பாடும். ஒரு 3-4 வாட்டி எடுத்து பாடும். கீபோர்டும் ட்ரம் செட்டும் எல்லாம் நிற்கும். கையை தட்டி அந்நிய பாஷையிலே ஆராதிக்க 1/2 மணி நேரம். ஆனா இங்கெல்லாம் காண எப்படி சின்ன பிள்ளைங்க அபிஷேகத்தில் நிறைய எத்தனை இங்க வந்து கத்தினாலும் உங்க உள்ளத்துல என்ன ஏற போறேன் எது ஏறது? காரணம் என்ன? பரிசுத்தாவி இல்லை. சத்த ஆராதனை மாதிரி. எங்கோ ஏசி இருந்தா கூட வேறா வரும். தேவனை ஆராதிக்கிறார். ஒரு 10 பாட்டு பாடிட்டு காரியம் இல்லை. ஆராதனை നമ്മുടെ ഉടമ്പാൽ தேவனை ஆராதிக்கணும். அதான் அவரு நம்மளே பார்வையால் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய சமூகத்தில் உண்மையோட தேவ சமூகத்தில் நின்றால் നമ്മുടെ ഇക്കട്ടാന നിലപാട് മാറും. നമ്മെ ആശീർവദിക്കും. നന്മയുണ്ടാകും. തലമുറകളെ മേലും നന്മയുണ്ടാകും. வாழ்க்கை செழிப்பா இருக்கும், சமாதானமா இருக்கும். നമ്മുടെ வாழ்க்கை சமாதானம் வேணும். ஒற்றுமையோட குடும்பமாய் சேர்ந்திருந்த சாப்பாடு எவ்வளவு அன்பு. எங்க ஊர்ல எல்லாம் வேலைக்கு போறவங்க இருக்கு, கொத்தனார் இருக்கு, பலவித வேலைக்கு போறவங்களும் இருக்கு. பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஏதோ ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் கொடுக்கும். டியூஷன் அனுப்பும். கொஞ்சம் எஜுகேட்டட் ஆயவங்க தாய் இருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும். சந்தியா சாயங்காலம் அப்பா வரும். ஒரு 6 மணி 6:30 இல்லாவிட்டா 7 மணின்னு வச்சிருங்க. அவர் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி ஒரு டீ குடிக்கும். முதல்ல குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி வந்து முதல்ல மனைவி செய்யறது ஒரு பாய் போடும். பைபிள் பாடல் புக்கெல்லாம் எடுத்து வைக்கும். 2 பாடல் பாடும். பிள்ளைகளை சங்கீதம் படிக்க சொல்லும். சங்கீதத்தை படிக்கும். பிள்ளைகளிடத்தில் முதல்ல ஜெபம் பண்ண சொல்லும். ஒரு ஆண் பிள்ளையா இருக்கலாம், ஒரு பெண் பிள்ளையா இருக்கலாம், இல்லாவிட்டா 2 பெண் பிள்ளையா இருக்கலாம், 2 ஆண் பிள்ளையா இருக்கலாம், என்னவோ ஆகட்டும். அவங்க ஒரு 5 நிமிஷம் 2 பேரும் ஷேர் பண்ணி ஜெபம் பண்ணும். அந்த சகோதரி ஜெபம் பண்ணும். அதுக்கப்புறம் குடும்பத்துல நாதன் சகோதரன் ஜெபம் பண்ணும். அதுக்கப்புறம் தான் சாப்பாடு. அப்பா வரட்டும் சாப்பிடலாம் அல்ல, பிரேயர் முடிச்சு சாப்பிடலாம். எத்தனை குடும்பத்தில் இருக்கு? பிரேயர் முடிச்சு சாப்பிடலாம் ஒற்றுமையோட. அப்ப அந்த அப்பா சாப்பாடு எடுத்து ஒரு உருளா செஞ்சு மக்களை வாயில ஊட்டி கொடுக்கிறார்.
சந்தோஷமான வாழ்க்கை. எங்க குடும்பத்தில் இருந்தது அப்படி. எங்க குடும்பத்தில் அப்படி இருந்தது. இப்போது ஞானும் தங்கச்சியோட வீட்டுல என்னோட வீட்டுல வந்தா பழைய காலங்கள் எப்படி இருந்தா அப்பாவோட கூட சாப்பாடு சாப்பிட உட்காரும். அவளும் கேட்டுட்டு இருக்குது. ரெண்டு பேருக்கு ஒவ்வொரு வாய். முதல்ல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா குடும்பம். அதை கண்டு படிச்சது தான் நாங்கள். அதே பின்செல்லு அநேக இடங்கள்ல மகன் வருவாரு, பாத்திரம் எடுப்பா, சாப்பிடுவேன், தேவையான எடுத்து சாப்பிடுவேன் போகும். மகன் வருவாரு, அப்பன் சாப்பிட்டா அம்மா சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. நாம் கற்றுக்கொள்ள சின்ன வயசுலே கற்றுக்கொள்ளுகிறது பெரியவங்களாயாரும் விட்டு மாறாது. கிறிஸ்தவ குடும்பம் அப்படிங்க, அப்படி இருக்கணும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். சீக்கிரமாக சில வார்த்தைகளை படிப்போம். இசையா தீர்க்கதரிசி 45ஆம் அதிகாரம் 5வது வசனம். எஸ்ஐயா 45:5. எஸ்ஐயா தீர்க்கதரிசி இல்லையா உங்க பைபிள்? 45ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே கர்த்தர், வேற ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஹalleluya. தேவனை தேடி போறேன். குல தெய்வம்னு சொல்றேன், குடும்ப தெய்வம்னு சொல்றேன், இதெல்லாம் பொய்யுங்க. சன்னியாசிகளே நீங்க பேஸ்புக் எல்லாம் பார்த்தா இல்லாவிட்டா யூடியூப் எல்லாம் பார்த்தா தெரியும். சில கடவுள் அல்லங்க. அவரே சொல்ற, இந்து சன்னியாசிகள் சொல்ற சிலையே கடவுள் கிடையாது. சில கடவுள் அல்ல. எப்படிங்க சிலைக்குள்ளார கடவுளுக்கு இருக்க முடியும்? உயிருள்ள நம்முடைய உள்ளத்தில் தான் அவர் வர்றது, நம்முடைய இருதயத்தில். தாயத்தை கட்டுற, சரடு ஜோம் பண்ணி கட்டுற, அதெல்லாம் பேயின் கட்டுகள். கொடுத்து ஆராதிக்கிறது எல்லாம் பேய்கள். பத்தி பத்த வைக்கிற, அத என்னென்னமோ பண்ற, மிருகத்தை பலி கொடுக்கிற, கோழியை பலி கொடுக்கிற, பன்னியை பலி கொடுக்கிற, இதெல்லாம் பேய்க்காக பண்றது, கடவுளுக்காக பண்றது கிடையாது. ஞானே கடவுள், ஞான் இல்லாம வேறொரு கடவுள் இல்லை. இந்த சன்னியாசிகள் சொல்றது குரு பிரம்மம், அது குருதான். குரு விஷ்ணு, குரு தேஜோ மகேஸ்வரா, குரு சாட்சால் பரபிரம்மா தத்வை ஸ்ரீ குருவே நமகா. எல்லாமே குரு, கடவுள் ஒன்று, அவரை பார்க்க முடியாதான் அந்த நீ. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையாகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் நீருதயம் தண்ணீலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவன் இவர். நம்மை உண்டாக்கினார் நம் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்முடைய தேவன் தூங்காம உறங்காம நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அவர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார், நான் உன்னை உன் வீட்டுக்காரையும் பாதுகாப்பேன். தேவர்களை சந்திக்க தேவன் வல்லமை உள்ளவர். அவர் ஒருவரே தேவன், அவரின்றி வேற ஒரு தேவனும் இல்லை. அவருக்காக நம்ம செய்யற பணிவிடங்கள், சர்ச்சு கூட்டுறது கூட அவருடைய நாமத்தில் தான். சர்ச்சில் ஒரு பாத்திரம் விளக்கணும்னா அவருடைய நாமத்தில், அதுக்கும் பலன் உண்டான், அதுக்கும் என்னுடைய வாழ்க்கை பெனிஃபிட் உண்டு.
வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க எடுக்க வேண்டாம். அதுல எழுதியிருக்கிற யோவான் பார்க்கிறேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. நின்னுடைய தாயில் உருவாகி நீ பிறந்ததுக்கு பிறகு நீ பண்ணிய எல்லா காரியங்களும் அதுல நற்கிரியைகளும் நற்கிரிய அல்லாததும் எழுதி வச்சிருக்கு. அடுத்தொரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம், அதுல உன் பேரு மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாயின் கல்வியில உருவாகி பிறந்த இறந்து போறது வரையுள்ள ஹிஸ்டரி தேவனுடைய சமூகத்தில் உண்டு. அதை வச்சுதான் நியாய தீர்ப்பு நடக்கிறது. ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இருக்கு. ஸ்கிரீன் எல்லாம் வரும், எப்படி வரும்னு தெரியாது. டக்கு டக்கு கோடிக்கணக்கில் இப்ப நம்மள பார்க்காம செய்யற காரியங்களை லட்சக்கணக்கின் மக்கள் இங்கே பார்க்கும். அதுதான் பிரச்சனை. சபையில ஐயா நாம் ஒரு பாடம் வேணும்னு சொன்னேன், நான் 5000 கொடுத்தேன், 10,000 கொடுத்தேன். ஐயோ கடவுளே, நீ ஏன் பேர் எழுதலையா? நீ செஞ்ச நற்கிரியைகளுக்கு மட்டும்தான் பலன். அந்த நற்கிரியை ஒரு பாவத்தால அழிக்க முடியும். அதனாலதான் நீ பாவம் செய்யக்கூடாது, வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது, புகையில போடக்கூடாது, பாக்கு போடக்கூடாதுன்னு சொல்ற. திருவிருந்து சாப்பிட்டுட்டு நிறைய பேரு அடுத்து புகையிலையும் சாப்பிடுவாரு ஒரே வாயில. கேன்சர் வராம இருந்தா நல்லா இருக்குது. சாபம் போடுறேன்னு சொல்லக்கூடாது, வரும். காரணம் திருவிருந்துக்கு அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. பயத்தோட சாப்பிட வேண்டியது. அப்போ கடவுள் ஒன்றுதான். 45ஆம் அதிகாரம் 21வது வார்த்தை. 45:21 படிங்க. தெரியும். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமா யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஹalleluya. அனைத்து காரியங்களையும் நம்மை தெரியப்படுத்துகிறது கர்த்தராகிய தேவன். ஆமென். உலக முடிவு வரையும் நாம் கூடவே இருப்பேன் என்று வாக்களித்தவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். தேவனை பயப்படணும், மனுஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், மனுஷனை மதிக்கணும், தேவனை മനഃപൂർവമായി ആരാധിക്കണം. ഈ നമുക്ക് ക്രിസ്തവങ്ങൾക്ക് ഒരു കാര്യമുണ്ട്. சபைக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம பேச துறக்க கஷ்டமா இருக்கு. மனசு சஞ்சலப்படுது. வேணாமா வேண்டாமா? அங்க சாத்தான் வேண்டா, கடவுள் சொல்லு வேணாம், அங்கிட்டு இங்கிட்டு போராட்டம். ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லு வந்தா எந்த ஒரு போராட்டமும் கிடையாது. 25,000 ரூபாய் ஆச்சுங்கன்னு சொன்னா எது கொண்டு அடமானம் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துடு. ஆனா கடவுளுடைய பேருக்கு கொடுக்க கஷ்ட. காரணம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கார வளர்ந்துடு. நீ சபைக்கு கொடுக்கிறது இங்க ஊழியக்காரங்க சாப்பிடா இல்ல, சபையோட காரியம், தேவனுடைய பொறுப்பு. தேவன் ஒரு சில காரியங்கள் தெய்வீக சபைக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கு. அது நீ கடவுளுக்கு கடனே கட்டுற மாதிரி வட்டி இருக்கு. 100க்கு 100 வட்டி இருக்கு. இது 100க்கு 2% வட்டி அல்ல. கடவுளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் ஆசீர்வாதம். Praise the Lord. Hallelujah. தெய்வீக நன்மை நம்முடைய வாழ்க்கையில் வரும். நாம் கொடுக்கும் போது கொடுக்கிறவர்களாய் மாறணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். விதவா எல்லாம் நிறைய பேர் கொண்டு போய் காணிக்க போட்டு 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 விதவா கையில் என்ன இருந்த 2 காசு இல்லையா? அவ்வளவு வீட்டுக்கு வேற எதுவும் இல்ல. கடவுளுக்கு தெரியும் அவ்வளவு வீட்டுல எதுவும் இல்ல.
அந்த காசு வச்சிருந்தா ஏதாவது அன்னைக்கு சாப்பிடலாம் வாங்கி. சாப்பாடு எதுக்குங்க? கடவுளுக்கு கொடுத்துட்டு தான். தெரியாம கையெல்லாம் மறைச்சு வச்சுட்டு உண்டியில் போட்டேன். ஆனா கடவுள் அக்னிமயமான கண்ணுள்ள கர்த்தர். நீங்க போட்டதை விட இந்த விதவா அதிகமா போட்டிருக்கிறது சொல்ல. காரணம் பேங்க் பேலன்ஸ் இல்ல, வீட்டில் இல்ல, பேர்ஸில் வேற இல்ல, பீரோவில் இல்ல, எதுவும் இல்ல. அவ கையில் இருந்ததே 2 காசு. அது கொடுத்த அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட. நாம் நினைச்சு பார்க்கணும். சாராபாத்தில விதவா தீர்க்கதர்சிக்கு ஒரு அடையும் கொடுத்து தண்ணியும் கொடுத்தார். பஞ்ச காலம் முடிகிறது வரை அவள் தோசை சுடுவே சாப்பிடுவே. அடுத்த மத்தியானம் போய் பார்க்கும் போதும் பானம் நிரம்பி இருக்கு. கடவுளுக்கு கொடுத்தா நிரம்பிடுவோம். அது சீக்கிரத்து. என்ன சீக்கிரத்து? அது பெரிய சீக்கிரத்துங்க. 40 வருஷமாய் ஞானே அது தேடி கண்டுபிடிக்கலாம் நினைச்சிட்டு நடக்கல. கடவுளுக்கு கொடுக்க கொடுக்க நம்மளோட வாழ்க்கை நிரம்பிட்டு ஆசீர்வாதமாயிரு. முன்னத்தேது முந்தினது பிந்தின காலத்தை ஏன்னா முந்தின காலத்தை விட பிந்தின காலம் ஆசீர்வாதமாயிரு. தெய்வீக சபையில் நாம் ரெஸ்பெக்டா இருக்கணும். நான் முதல்ல சொன்னேன், ஒரு ரேஷன் கடையில் 6 மணி, இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இலவசமாக 25 கிலோ அரிசி, பருப்பு, பயறு, ஓயில் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க எத்தனை மணிக்கு போய் நிற்கும்? எத்தனை மணிக்கு போய் நிற்கும்? 8 மணிக்கு போகுமா? வெளிய காலம் 2 மணிக்கே போய் கியூ நிற்கும். அங்கே வேணும்னா படுக்குது. தேவ சபையில கடவுள பயம் இல்ல. பச்சிக்கிற அக்னி என்ன வாழ்க்கையை பச்சிச்சுட்டே இருக்கு. வறுமை. தேவனுக்கு ரெஸ்பெக்ட கொடுத்தால் தேவன் நம்மளை வானத்திலே பேங்க் திறந்து ஆசீர்வதிக்கும். காரணம் பைபிள் இருக்கு. நான் உன்னை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவேன். அப்ப നമ്മള് தேவனுக்கு உகந்த மக்களாய் 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 16 வசனம். 1 தீமோத்தேயு 6:16. சாடி ஓடிக்கெல்லாம் காரியம் இல்லைங்க. கவனமா ஒரு செய்தியை கொடுக்கலாம். எடுங்க 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. இங்க நம்மள இவனுக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கிறத விட அவருக்கு கனமும் எல்லாமே அவருக்கு என்று வாழ்ந்து பாருங்க. பின்னால பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இங்க பார்க்கும்போது அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் ஆட்சியில் இருக்கிறவங்களை திட்டுற, அவன் இப்படி பண்ற அப்படி பண்ற, அப்படி செய்யக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்கு. நம்மள செஞ்சுட்டே இருக்கு. அடுத்து வர்ற ஆட்சி எப்படி இருக்கு, அவன் எப்படி இருக்கு, அடுத்து வர்ற காரியங்கள் எப்படி இருக்கு, இது நமக்கு தேவையா? உலகத்தில் உள்ளது நீங்கள் நாடாதீங்கள், தேடாதீங்கள். பரலோக பிதாவினுடைய சமூகத்தில் உள்ளது நாம் தேடினால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, நம்மளே கடவுள் என்ன பண்ணும்? சூப்பரா வழி நடக்கும். சூப்பரா வழி நடக்கும். எனக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அது எனக்கு விருப்பப்பட்ட ஒரு வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, நான் செய்ய வேண்டிய கடமை நான் செய்ய. அதுக்கு பின்னால நான் போகாது. அவங்களுக்கு இங்கிலா விழிக்க நான் போக மாட்டேன்.
என்னுடைய கடமை. நான் இங்கிலா விളിக்கிறது இயேசுவே. அவர்தான் என்னுடைய தலைவர். அவர்தான் என்னுடைய எல்லா காரியங்களும் பாக்கி பண்ணி தர்றார். அவர்தான் எங்க தெய்வம். அவர்தான் என் பிதாவு. அவர்தான் என் தாய். எனக்கு சாப்பாடு போடுறதும் அவர்தான். அப்படி நினைச்சு போனால் நம்மட வாழ்க்கையை செழிப்பாக நம்மட வாழ்க்கையை நீங்க இங்க நல்லா உழைக்கிற இங்கேயும் கேரளா மாதிரி கூலி வந்தாச்சு. 1200 ரூபாய் கூலி வந்தாச்சு. அங்கேயும் இதே தான் கூலி வேலை செய்கிறவர்களுக்கு. ஒரு கொத்தனாரோட வீட போய் பார்க்கணும். ரெட்டமாடி வீடு, கார் போர்ச்சில் கார், 2 பைக்கு. அதிசயமாகும். எப்படி எல்லாம் வரணும். இங்கேயும் வரணும். இங்க 1200 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுல வரும்பா இல்ல அது கொடுத்து இது கொடுத்து அது வாங்கி இது வாங்கி வரும்போது கிடையாது. நீ பேலன்ஸ் கிடையாது. 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் மாற்று. 100க்கு 10 ரூபாய். இதனுடைய சீக்கிரம் வந்துதாங்க. என் மனைவி உயிரோட இருக்கிற டைம்ல ஒரு பிரத்யேகமான ஒரு பாத்திரம் சர்ச்சுக்காக மாற்றி வச்சிருக்கு. சாப்பாடு 4 பேரு, 2 பிள்ளைங்க, நாங்க 2 பேரு. சாப்பாடுக்குள்ள அரிசி வாஷ் பண்றதுக்காக எடுக்கும். சாப்பாடு போடணும். எடுத்துட்டு 2 கையால அதிலிருந்து அரிசியை எடுக்கும். சாப்பாடுக்கு போட்ட அரிசியை எடுக்கும். நினைச்சு பாருங்க. எடுத்து அந்த பிரத்யேகமாய் வச்ச அந்த பாத்திரத்துக்குள்ளார போடும். சோத்திரம் சொல்லி. நான் இதை பார்த்துட்டு ஒரு நாள், நீ இந்த மாதிரி பண்ணியா நமக்கு பத்துமா சொல்லு. 2 பேர் வந்தா கூட அதிகமா சாப்பாடு கொடுக்கும். காரணம் தேவாலயத்துக்காகத்தான் அது போட்டது. தேவாலயத்தை ரெஸ்பெக்ட் பண்றது தேவனை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி. அப்போ 100க்கு 10 ரூபாய் அவர் மாற்றும். எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த உண்டியல் அந்த தலைவன் வீட்டு தலைவன் தொடாது. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கேஸ் வந்திருக்கலாம். அக்கம் பக்கத்தில் இருந்து ஒருவேளை கடனை வாங்கும். ஆனா இந்த உண்டியை தொடாது. காரணம் தேவாலயத்தில் செல்ல வேண்டிய பணம். செஞ்சு பாருங்க. அப்படி எத்தனை சபையில உண்டியல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் தெரியுமா? சின்ன பாக்ஸ். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு காசு அதில் இருந்து எடுக்காது. அதை கொண்டு போய் மாசம் சபையில் கொடுக்கிறேன். அவரு வறுமை அல்ல வர்றது, அவரோட வீட்டில் செழிப்பு. கடன் வாங்காம வீடுகள் கட்டி இருக்கு. என் வீட்டு பக்கத்துல எத்தனை ரெட்டமாடி வீடு இருக்குன்னு தெரியுமா? எல்லாம் கூலி வேலைக்கு போறவங்க. நமக்கு ஏன் வருமா? നമ്മള് പിത്തലാട്ടം കാമിக்கிற தேவ சமூகத்தில் தேவனை ஏமாத்துறே. கடவுளை നമ്മള് ஆராதனையில் ஏமாத்துறே, ஜபத்தில் ஏமாத்துறே, கொடுக்கிறதுல ஏமாத்துறே. அப்ப நமக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? நான் சொல்லல. இந்த பைபிளை படிச்சு பாருங்க. முழுசா இந்த பைபிளை படிச்சு பாருங்க. அப்படி எல்லாம் இருக்கா இல்லையா? உங்களை வற்புறுத்த நான் சொல்லல. உண்மையா சொல்றது. சங்கீத புஸ்தகம் 139 7 10 வரையுள்ள வசனம். சங்கீத புஸ்தகம் சீக்கிரம் படிங்க. 139 7 10 வரை. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? நான் எங்கே போவேன்னு கேட்கிறேன். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறேன். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இருளென்னை சுற்றினாலும் வெளிச்சமாயிருக்கும் எனக்கு சுற்றிலும். உமக்கு மறைவாக
இருளும் ஆ. அந்தகாரப்படுத்தாது. ஆ. இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். ஆ. உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஹalleluya. ஹalleluya. தேவனுக்கு இருளும் வெளிச்சமும் சரிங்க. அவருக்கு இருள் இல்லை, ஒளியா இருக்கிறார். அப்போ நாம் எங்கே ஒளிச்சாலும் சரி நம்மளை அவரு பார்த்துட்டே இருக்கிறார். என்ன செய்யணும், எது செய்யணும், கடவுளுடைய நாமத்தில் நம்ம மனசில் நினைக்கும் போதே அவரு கேன்வாஸ் பண்ணியாச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு. ஒரு ஏலம் எல்லாம் போடும், ஒரு முட்டா. ஒரு சில சபையில எல்லாம் இந்த பாலிப சங்கம் உண்டு. இங்கே சஞ்சயும் சகோதரங்களும் சேர்ந்து அதுல ஏலம் உண்டு. காரணம் சபைக்கு வருமானம், கிறிஸ்துமஸுக்கு அந்த காரியங்களுக்கு வருமானத்துக்கு. ஒரு முட்டை எத்தனை ரூபாய்ங்க? ஒரு கோழி முட்டை 7.50. அது ஒயிட் அந்த லாகோன் அல்ல, நாடன் கோழி முட்டை 10 ரூபாய் இருக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் முட்டையை 10 பேர் சேர்ந்து ஏலம் கூப்பிட்டுட்டே இருக்கு. ஒரு ஆளு 10 ரூபாய் ஆரம்பிக்கும். 10 ரூபாய் 15 ஆகும், 15 20 ஆகும், 20 25 ஆகும், 100 ரூபாயில் குடிக்கும். அந்த வருமானம், அந்த காசு எங்கே? நம்ம சபையில அது கிளீனா வைக்கும். பேங்கில் கொண்டு அதை வச்சுட்டு டிசம்பர் மாசம் அதை எடுத்து பயன்படுத்தும். நிறைய சபைகள் இருக்கு. நம்மளா 10 ரூபாய் பொருள் 5 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு பார்க்கணும். சும்மா கிடைக்குமான்னு பார்க்கணும். கடவுளுடைய நாமத்தில் நாம் செய்ய செய்ய நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய ஆயுசு, நம்முடைய தலைமுறைகளுடைய படிப்பு, நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் செய்யும். அது அவர் செய்கிற. சங்கீதம் 18:46 சீக்கிரம் படிங்க. 18:46. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர், அவரை ஸ்துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. உயிருள்ள கடவுளை நாம் ஆராதிக்கிறது, செத்தவரே அல்ல. நம்ம ஊர்ல எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் பாவுபலி என்று சொல்ற ஒரு நாள் இருக்கு. சத்தவனுடைய ஆத்மாவெல்லாம் வருவன்னு. அப்ப அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு காக்காவை கூப்பிடுவாரு. காக்கா அதான் அப்பா வந்தாச்சு. காக்கா அப்பாவாகி அப்படியானா கோடிக்கணக்கிന് காக்காவே கொண்டு உலகம் முடிஞ்சிருப்பாரு. ആത്മാവിൽ ഈ ഭൂമിൽ ബന്ധമില്ല, സ്വന്തം ദേഹവുമായൊരു ബന്ധമില്ല. ആത്മാക്കൾ തമ്മിലേ ബന്ധമുള്ളൂ, പരമാത്മാവുമായ ആത്മബന്ധം. ആവിക്ക്, സെത്ത ആവിക്ക് இந்த உலகத்தில் എന്താ? யாரையும் வந்து பயப்படுத்தாது, ஆரையும் ரத்தம் குடிக்காது. எவன் செத்தாலும் அவன் போச்சு. அந்த ஆவிக்கு நன்மை உள்ளவனானா ஒரு இடம் இருக்கு, திண்மை உள்ளவனானா வேற ஒரு இடம் இருக்கு. 2 இடங்களிலே அவனை வச்ச. அவருக்கு ஆவிக்கு பறந்து நடக்க முடியாது. அப்படியானா ஆதாமனுடைய காலத்தில் இருந்தே உள்ள ஆவி வந்தா மனுஷனுக்கு இந்த பூமியில் நிக்க முடியாதுங்க. பொய்க்கதைகள். அப்போ ஸ்தோத்திரம். ஆவிக்கும் ஆவிக்கு செத்தவனுக்கும் பந்தம் இருக்கலாம். பார்க்கல, ஆவி ஆவியா இருக்கு, போடி இல்ல. அது தேவனுமாய் ஒரு ஆவிக்குரிய பந்தம். சத்து போனாலும் அவனை கடவுளுக்கு நல்லா தெரியும். நிறைய எண்ணங்களும் இயக்கங்களும் നമ്മുടെ வாழ்க்கையில் இருக்கு. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வார்த்தை. யோவான் 4ஆம் அதிகாரம் 24.
தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ள வேணும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் ஆவியோடு, பரிசுத்த ஆவியோடு, ஆராதனையோடு தொழுது கொள்ள வேணும். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை. உபாகமம் 4:15. கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஒரு ரூபமும் இல்ல தேவனுக்கு. அக்னி கடவுளுடைய ரூபம். நம்ம வீட்டுல நீங்க எல்லாம் வீடு வீடா கடவுளுடைய ரூபம்னு சொல்லிட்டு ஏதோ கிளண்டர்ல எல்லாம் வச்சிருக்கு. கடவுள் அப்படி அல்ல. கடவுளை வர முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி எழுதியிருக்கு கடவுளை? அக்னிமயமான கண்ணுள்ளவர் இல்லையா? அந்த வார்த்தை எடுங்க தெரிஞ்சா. 2ஆம் அத்தியாயமா தேவன் எப்படி இருக்குன்னு அதுல தெரியும். சரி, அது வீட்டில் போய் படியுங்க. தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும், அக்னி ஜுவாலை பெற்ற கண்களும், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, அவருடைய வாயிலிருந்து நெருப்பு வந்துட்டு இருக்கு வாளால். அவருடைய உருவமும் 1000 சூரியனே சமம். இந்த சூரியனை பார்க்க முடியாது. அப்ப 1000 சூரியன் எப்படி இங்க பார்க்கலாம்? ரூபம் பயங்கரமானது. அது வரைய முடியாத மனுஷனால. ஆனா ஏதோ ஒன்று வச்சுட்டு இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காரன் வரைந்து வச்ச பொருள். இப்ப அது காப்பி அடிச்சுட்டே இருக்குங்க. ஸ்தோத்திரம். எசையா தீர்க்கதரிசி 44ஆம் அதிகாரம் 45வது வார்த்தை. எசையா தீர்க்கதரிசி 44:45. 44ஆம் அதிகாரம் 28 வருஷம் தான் இருக்குது. ஓ சாரி, அது விடுங்க. அப்போ 46ஆம் அதிகாரம் 56வது வசனம். 46ல 13 வருஷம் தான். 13 வசனம். அதெல்லாம் ஏதோ தப்பு நடந்துருச்சுங்க. லேவிய புஸ்தகம் எடுங்க. 11ஆம் அதிகாரம் 45வது வார்த்தை. 11:45. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. தேவன் நம்மளிடத்தில் சொல்றதை பாருங்க. நான் பரிசுத்தரா. நம்ம அடிமத்தனத்தில் இருந்தார், பிசாசனுடைய அடிமத்தனத்தில் இல்லையா? உலகத்தின் அடிமத்தனத்தில், பாரம்பரியத்தின் அடிமத்தனத்தில் நாம் இருந்தது. நம்மை மீட்டி அவருடைய பரிசுத்த ரத்தத்தாலே நம்மை கழுகி அவருடைய உயிரை கொடுத்து நம்மளை விலக்கி வாங்கி தேவனுடைய மக்களாக நம்மை உருவாந்தரப்படுத்தினார். அப்போது நாம் எப்படி தேவனை ஆராதிக்க வேணும், எப்படி தேவனுடைய சமூகத்தில் நன்மை உள்ளவரா இருக்கணும், நன்றி உள்ளவரா இருக்கணும். தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரணும்னா தேவனுடைய கட்டளைகளே கைக்கொண்டு அதை கீழ்பட்டு அதை செஞ்சு முன்னேற நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செஞ்சு முன்னோட்டு போக நம்முடைய வாழ்க்கையில் டைம் டேபிளா இருக்குங்க. ரோமர் நிரூபம்
6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். தேவனுடைய கிருபை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேக நான் ஒரு ஊழியக்காரனுடைய கூட ஒரு 6 வருஷம் இங்கே இருந்த சேலத்தில். அந்த ஒரு வாரம் ஆகும்போது 5 காசு செலவு பண்ணியாலும் டைரியில் எழுதி வைக்கும். 5 காசு செலவு பண்ணியாலும் எழுதி வைக்கும். எந்த பொருள் வாங்கியாலும் எழுதி வைக்கும். ஒரு வாரம் ஆகும்போது அதை கூட்டி கிழிச்சு பார்க்கும். வீட்டுல குடும்பத்தில் செலவழிச்ச காசெல்லாம் கூட்டி கிழிச்சு பார்க்கும். எனக்கு தெரியாத எதுக்குன்னு நான் ஒரு நாள் கேட்டேன், ஏங்க இது இப்படி செய்யற? இல்ல, அது வருமானத்தை பொறுத்து அப்படி இருக்கணும். நான் சொன்னேன், பைபிள்ல ஒரு வார்த்தை ஊழியக்காரன் வருமானத்தை பொறுத்து இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணணும்னு எழுதியிருக்காங்க. இல்ல, நீ வசனத்தில் இல்லாத காரியத்தை செய்யும் போது வருமதான உனக்கு வரும். நினைச்சு பார்க்கணும். நம்ம வீட்டுல செலவழிக்கிறதுக்கு அது கணக்கு பார்க்க முடியாது. கணக்க பார்த்தா அட்டாக்கு வந்துடுது. அவ்வளவு செலவு இருக்கு ஒரு குடும்பத்தில், இல்லையா? நம்ம வருமானத்துக்கு மேலே ஒருவேளை செலவு வந்துடும். அதெல்லாம் எழுதி வச்சு கணக்கு பார்க்கிற வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில் வந்தா அவ்வளவுதான். அதே மாதிரிதான் கிறிஸ்தவனுக்கு சபைக்கு கொடுக்கிறதுல ஒரு கால்குலேஷன் வருமாதான். நான் சொல்லி வந்தது அதுதான். சபைக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம எழுதி வைக்கிறேன், மனசிலாவது எழுதி வைக்கிறேன். அது செஞ்சாரு, இது செஞ்சாரு. அது கூடாதுங்க. காரணம், கணக்கில்லாம தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமை உண்டு அவரால். நம்ம செய்யாவிட்டாலும் நம்மளை அவரை ஆசீர்வதிக்கும். காரணம், என்னுடைய கண்ணீரை பார்த்து, கவலையை பார்த்து, நீ இந்த உலகத்தில் இருக்கணும், நீ நாசமா போகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ஏதோ காரியங்கள் அவர் செஞ்சு தருவார். அதுக்கு நன்றி கடன் நாம் அவருடைய இடத்தில் இருக்க வேணும். பிரியமானவர்கள், ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தால் நமக்கு தெரியாமலே ஏதோ நம்முடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. காரணம், தேவனுடைய மக்கள் நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்கு முடியாத சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர கூடாது, வரமாட்டேன். ஒரு சில பேரெல்லாம் சாட்சி சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஐயா, யோபுக்கு வந்ததுக்கு மேல சோதனை என் வாழ்க்கை வந்திருக்கு. 10 பிள்ளைங்க செத்து போச்சு ஒரே நாள். கோடிக்கணக்கின் ஆஸ்தி இறந்து போச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவரை மாதிரி உலகத்தில் யாருக்கும் ஒரு கெடுதலும் வரல. சோதனை. அப்போ அந்த சோதனை அவர் சகித்தார். மனைவி என்ன சொன்னேன், இந்த மாதிரி சுரண்டி இருக்காம நீ கடவுளே தூசி, அதுக்கப்புறம் செத்துடு. அவர் ஒரு வார்த்தை கூட தேவனுக்கு விரோதமா சொல்லல. நம்மளானா வெளியில் வீசிய கொம்புள்ள கடவுள், கொம்பில்லாத கடவுள், ஒரு கண்ணுள்ள கடவுள், இந்த போட்டோ எல்லாம் வீட்டுக்குள்ளார வரும், பைபிள் எல்லாம் தூக்கி வீசும், நின்ன நரகத்திலேயே ஒப்பு. நீயே
சாத்தானோட கூட போயா கொஞ்சம் சுகமும் சமாதானம் எல்லாம் இருக்கு, ஜாலியா இருக்கலாம். ஆனா பரலோகம் கிடைக்காத, நரகம் கிடைக்கும். நரகத்தில் போகக்கூடாது அப்படி ஒரு வாஞ்சா எங்களுடைய எல்லாம் இதயத்தில் இருக்கிறதுனால தான் ஊர் ஊரா போய் கத்திக்கிட்டே இருக்கிறேன் சமாதானத்தின் தேவனுடைய அன்பை. நாங்க மஞ்சள்வாடி என்று சொல்ற ஒரு கிராமத்தில் போனேன். அப்போ பாஸ்டர் விஜயகுமார், எங்க கூட உள்ள விஜயகுமார் சொன்ன பக்கத்தில் போறான். நான் சொன்னேன் அங்க என்ன 10 வீடு இருக்கு, 10 வீட்டுல போய் 3 பேர் சேர்ந்து ஊழியம் பண்ணணுமா, நீ வா எங்க கூட. நான் அவர்கிட்ட சொன்னேன், வண்டி ஸ்பீடா விட்டுட்டே எங்கேயும் நிறுத்தக்கூடாது, நான் சொல்ற இடத்துல தான் நிறுத்தணும். அவர் வண்டியை விட்டுட்டே போயிட்டே இருந்த, எங்க பின்னால அவர் முணுமுணுத்து வந்துட்டே இருந்தேன். அவரை முணுமுணுத்து, அவரை வாயாலே சொன்னேன், அவர் முணுமுணுத்து வந்துட்டே இருந்த. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏதோ சொல்லிட்டு வர்ற, நம்மள ஏதோ கெடுதல் நினைச்சுட்டு தான் அவன் பின்னால வந்துட்டு இருக்கு. ஒரு கிராமத்துக்கு போனேன், ஒரு வீதி போகும்போது ஆரையும் காண. நான் அவர்கிட்ட சொன்னேங்க, நீங்க தட்டி விடுங்க. அவரு சூப்பரா பாடல் பாடி தெய்வீக வார்த்தைகளை பேசி, அப்போ அடுத்த ஸ்ட்ரீட்டில் போயப்போ விஜயுடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறேன். முதலமைச்சருடைய பிறந்த நாள், 100கணக்கிന് மக்கள். இவர் வந்ததுமே நான் சொன்னேன், பாஸ்டர் அவருடைய நன்மைக்காக, அவருடைய ஆட்சிக்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க, நாங்க டிராக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அவர் பிரேயர் ஆரம்பிச்சாச்சு. பாலிப பசங்கள் எல்லாம் கொந்தளிக்கிறேன், சந்தோஷம், பரவாயில்ல. பாஸ்டர்ஸ் வந்து ஒரு அருமையான நாள்ல அவருக்காகவும் கிராமத்துக்காகவும் கிராமத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். பிரியாணி ரெடி பண்ணி வச்சிருக்கு, பிரியாணி சாப்பிட எங்களை அழிச்சுட்டே இருக்கு. ஒரு பக்கத்தில் நாங்க சொன்ன, வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய விருந்து இருக்கு, அதை கொடுக்கட்டும். எல்லாம் நிறைய பேர் வந்தாரு ஜபிக்கா. இவர் ஒரு பக்கம் ஜபிக்கிற, நான் ஒரு பக்கம் வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன், நான் கையை வச்சு ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். அடுத்த ஸ்ட்ரீட்ல போனேன், இதை முடிச்சு அடுத்த ஸ்ட்ரீட்ல போனேன். ஒரு பிரதர் வந்துட்டு, ஐயா நீங்க என் வீட்டில் வந்து இந்த பாதம் தொட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவர் திடீர்னு போயிட்டு டீ ரெடி பண்ண சொல்லி வந்தேன். வரேன் பிரதர். நான் ஒரு ஸ்ட்ரீட் வழி நடந்து வரும்போது மாவட்ட செயலாளர், மெம்பர், பஞ்சாயத்து பிரசிடென்ட், பஞ்சாயத்து மெம்பர், ஒரு 10-20 ஆட்சியில் உள்ளவங்க பெரிய பெரிய வண்டியில் வந்தாச்சு. நான் சொன்னேன், இப்பதான் நமக்கு நம்முடைய டைம். இவர்கிட்ட சொன்னேன், பாடல் எதுவும் தேவையில்லை, வார்த்தைகளை பேச சொன்னேன். அவர் மயத்தில் வார்த்தைகளை பேசி அவரெல்லாம் கேட்டுட்டே இருந்தேன். ஒவ்வொரு புக்ஸ், ஒவ்வொரு டிராக்ஸ் எவ்வளவு பயத்தோட தெரியுமா வாங்க. நம்மளும் இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற பெரியவங்க 2 கையை நீட்டி வாங்குறத என் விடியல் இருக்கு. சரி, அந்த சகோதரனுடைய வீட்டில் போய் நாங்க ஜெபம் பண்ணி அவருக்காக ஜெபம் பண்ணி டீயெல்லாம் குடிச்சு சந்தோஷமா நாங்க இளைப்பாரி, ரொம்ப உற்சாகமான ஒரு ஊழியத்தை செஞ்சு இளைப்பாரி திரும்பி வர்ற இவரெல்லாம் நின்ற இடம், அதாவது இந்த ஆட்சியில் உள்ளவங்க நின்ற இடத்தை நான் பார்த்தேன். டிராக்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு போயிருக்குமா, ஒரு பேப்பர் கூட இல்லை. வந்த வண்டியிலே அந்த புக்ஸும் டிராக்ஸும் எடுத்துட்டு அப்போவே படிக்கிறேன் இல்லையா, அப்போவே அவர் படிச்சுட்டு இருக்கு. எவ்வளவு பயபக்தியோட யார் ஆட்சியில் இருக்கிறது, எப்படி இருக்கிறது. இப்ப கிராமத்தில் போயா ஒரு மனுஷன் கூட இன்னைக்கு வர, போன வாட்டி இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க ஊழியத்துக்கு போய் இப்போதும் போய் ஒரு மனுஷனை ஒரு தண்ணி போட்டுட்டு ஒருத்தனை கலாட்டம் பண்றதோ எந்த வித தடையும் பண்றதோ கிடையாது. நாம் அதை பார்க்கணும், நாம் அவருக்காக ஜெபிக்கணும். காரணம், நம்முடைய ஆராதனா சுதந்திரம், நம்முடைய ஊழியம் சுதந்திரமா பண்ண வேணும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். தேவனுக்கு ரூபம் இல்லை. அந்த அரூபியாய ரூபம் இல்லாத அவருடைய சமூகத்தில் நாம் இருந்து, கர்த்தாவே எனக்கு அநேகமான தேவைகள் இருக்கு, எனக்கு வியாதி இருக்கு, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டம் இருக்கு, கடப்பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஆனாலும் நான் உன் சபைக்கு தேவையான காரியங்களை செஞ்சு முடிப்பேன். ஒரு பொருத்தனை எடுத்து பாருங்க,
உங்க கடன் எங்க போகும், உங்க வியாதி எங்க போகும், குடும்பத்தில் சமாதானம் எப்படி வரும், இதனால் என்ன சோதித்து பாருங்க. கடவுள் சொல்றது, நீ என்னை வாராவாரம் சோதித்து பார்க்கணும், சோதித்து பாருங்க. எங்க இடத்துல உண்மை சொல்றேன், அது கூட சொல்லிட்டு தான் நான் நடப்பேன். இப்போ 31 ஆயி 9:31 ஆயி 5 நிமிஷம் சபா ஊழியர் இப்ப அவரு நின்று கெஞ்சி கேட்கிற 10 விசுவாசி 10 குடும்பம் இருக்கு எங்க ஊர்ல. சின்ன சபா பெரியது இருக்கு, 15,000 20,000 30,000 விசுவாசி உள்ள சபையெல்லாம் உண்டு. ஏழைகளாய கிராமத்து ஊழியம் பண்றவங்களுக்கு ஒரு 10 குடும்பம் இருக்கு. அந்த 10 குடும்பம் போதும் அந்த ஊழியர்களையும் குடும்பத்தையும் காப்பாற்றும். 10 குடும்பம் போதும், ஒரு ஊழியர் 10 குடும்பம் போதும். அந்த 10 குடும்பத்தை வச்சு அவர் சந்தோஷமா சமாளிக்கும். அப்ப என்ன நன்மை அந்த விசுவாசிகளை செய்யறேன்னு பாருங்க. அதனால அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லைங்க, செழிப்பா இருக்கு. ஒரு கன்வென்ஷன் இல்லாவிட்டா ஒரு பெரிய ஒரு மீட்டிங் சாப்பாடு கொடுக்கலாம். ஒரு கிறிஸ்துமஸ் வச்சிருக்க, கிறிஸ்துமஸ் நம்ம ஊர்ல எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடாது, இங்கே அது கொண்டாடு. கிறிஸ்துமஸ் கொண்டாடு சிஎஸ்ஐ ஆர்சி மத்தோமா அப்படிப்பட்ட சபை, பெந்தகோஸ்து சபை கொண்டாட மாட்டேன். இங்கே ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படி ஆரம்பிச்சது, அது பெரிய நடந்துட்டு இருக்கு. சரி, நான் கிறிஸ்துமஸ்லயே வர்றேன். கிறிஸ்துமஸ் வரப்போறே நமக்கு மக்கள் எல்லாம் வரும், பந்தல் போடணும், சாப்பாடு கொடுக்கணும், ஏதாவது காரியங்கள் செய்யணும். அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க என்று சொல்லு. எல்லாரும் கையை தூக்கி ஸ்தோத்திரம் சொல்லு. ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கும். கேள்வி கேட்காது. அன்னையில் இருந்து ஒவ்வொரு மனுஷனோட உள்ளத்திலும் கடவுள பேசு. இத முடிச்சு பேலன்ஸ் காசு சபையில வரும். அதே மாதிரி ஒரு வருஷம் அந்த குடும்பங்களை கடவுள் அதிசயமா வழிநடத்து, அதிசயமா வழிநடத்து. இவரு வந்து ஒரே ஒரு நாள் தான். நான் இருக்கிற இடத்துல 10 சர்ச் இருக்கு. நான் மெயின் டவுனில் இருந்து 800 மீட்டர் தான் எனக்கு வரலாம். 800 மீட்டர் சொல்லும் போது நம்ம இந்த ஷார்ட் ரோடு, இந்த வீடு எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து இப்படியே வந்து இங்க இத்தனை இடத்துல 10 சபை இருக்கு. அது எல்லாமே செழிப்பா தான் இருக்குங்க. கலகலப்பா ஆராதனை, எந்த வீட்டில் போயாலும் ஜெபம், எந்த சபையில் போயாலும் ஜெபம். நீங்க உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் வந்தா என்ன இருக்கு? டிவி தான் இருக்கு. எந்த கிறிஸ்தவனோட வீட்டில் இங்க போனாலும் டிவி சவுண்ட் தான் இருக்கு. ஊழியக்காரன் வந்தோம்னு சொன்னா சேனல மாத்து, ஆசீர்வாதம் போடும். அது வரை சீரியல் பார்த்துட்டு இருந்த, இப்ப ஆசீர்வாதம் சோத்திரம் சோத்திரம். அக்கினிமயமாய ஒருவன் உன்னை பார்த்துட்டே இருக்கு. வறுமதால், கடந்தால், கடவுளை ஏமாத்துற மாதிரி தான் ஊழியரை ஏமாத்து. பிரியமானவர்களே, நீங்க அப்படி செய்யணும் அல்ல நான் சொல்றது. நாம் கடமை பெற்றவர்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் செய்யும் போது கடவுள் செய்ய வேண்டியதில் அதிகமா கடவுள் நம்முடைய வாழ்க்கையை செய்யும். நம்முடைய கடவுள் சும்மா இருக்கிற கடவுள் அல்ல. கூக்குரல் தேவையில்லை, பெல்லு தேவையில்லை, சவுண்ட் தேவையில்லை. நம்முடைய கர்த்தாவை கண்ணீரோட விதைக்கும் போது நீ சந்தோஷமுடன் அறுவடை செய். குடும்பத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வரும். இதனால் கடவுளை சோதித்து பாருங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எனக்காக யாவற்றையும்